அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் கொரிய கோயிலின் இதயம் கனிந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டிப்ஸ். ஹவ் டு யூஸ் லெமன் ஜெஸ்ட். எலுமிச்சை தோலை வச்சு நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் டெய்லி இட்லி ஊற்றுறோம், ஆனால் அந்த இட்லி பாத்திரம் எப்படி இருக்குது? உள்ளே பூரா கருப்பு பிடிச்சி போய் அப்பப்பப்பா அதை கழுவி எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆயிரும் இல்லையா? டெய்லியும் ஸ்டீர்னர் வச்சு அதை தேய்ச்சி பளிச்சுன்னு ஆகிற வரைக்கும் கழுவி அப்பயும் நம்மளுக்கு கருப்பாகவே இருக்கும் இந்த சட்டி, பார்க்குறதுக்கு அசிங்கமாக. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணால் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பார்ப்போம் வாங்க. இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி இட்லி ஊற்றி வைக்கிறோம். அந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் அந்த பாத்திரம் அப்படியே கருப்பாயிருது. இப்படி பாத்திரம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன், வாட்ச் பண்ணுங்கள். ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டுறப்போ அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அதை புழிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். தோலை தூக்கி போட்டுறாதீங்க, தோல் முக்கியம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து அதில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஹோல் யூஸ் பண்ணி இப்போ சிக்கன் 65 போடுறதுக்கு கொஞ்சமாக தான் நம்மளுக்கு லெமன் தேவைப்படும். அப்போ அந்த ஹோலில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு சாறு மட்டும் வரும். இப்போ நான் அது மீன் வறுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கும் அதில் மீதி இருக்கிற அந்த சாரை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெமனை நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சோன்னா காஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக ஒரு ஹோல் மட்டும் போட்டு வச்சு ஒரு பேப்பரில் சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா திருப்ப நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் காஞ்சு போகாமல் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த டிப்ஸ். இந்த கட் பண்ண எலுமிச்சம்பழத்தோலை நீங்கள் இட்லி ஊற்றுறப்ப இந்த தண்ணிக்குள்ளே இப்படி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இட்லி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரம் வெள்ளையாகவே இருக்கும், கருப்பாகவே ஆகாது. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழத்தோலை வெட்டினதுக்கப்புறம் தூக்கி போடாதீங்க. அதை அப்படியே ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுவீங்க, திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்சா மீன் ஸ்மெல் எடுத்துகிட்டே இருக்கும்ல, அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தோட தோலை எடுத்து சிங்கில் தேய்ச்சி கழுவினீங்கனாலும் மீன் ஸ்மெல் இருக்காது. டீ பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி கொதிக்க வச்சு இந்த எலுமிச்சம்பழத்தோட மூடி 2 போட்டு கொதிக்க வச்சிங்கனாலும் வீடு ரொம்ப வாசமாக கமகமன்னு இருக்கும். நம்ம யூஸ் பண்ண எலுமிச்சம்பழத்தோலில் நம்ம சாமி விளக்கு கூட வாரம் கழுவிக்கலாம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கொரிய கோயில்.